சாக்லேட் மெல்ட் பண்ணுறது சிம்பிள் தான். ஆனால் சரியான மெத்தட் தெரியாமல் பண்ணால் சாக்லேட் பர்ன் ஆகலாம், திக் ஆகலாம், இல்லைன்னா ஸ்மூத்தாக மெல்ட் ஆகாமல் போகலாம். சாக்லேட் டெசர்ட்ஸ், கேக், ப்ரௌனீஸ், குக்கீஸ் எந்த டெசர்ட்டாக இருந்தாலும் பர்ஃபெக்ட் மெல்டட் சாக்லேட் தான் அதோட டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரை டிசைட் பண்ணும். இந்த வீடியோவில் ரைட் மெல்ட்டிங் மெத்தட், ஈஸி மெத்தட், இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் தெரிஞ்சால் உங்கள் மெல்டட் சாக்லேட்டும் ஸ்மூத்தாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். There are two types of chocolates. The first one couverture and the second compound. First நம்ம couverture chocolates பற்றி பார்க்கலாம். couverture chocolates ரொம்ப ப்ரீமியம் டேஸ்ட்டில் இருக்கும். இது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம மிக்சியில் கிரவுண்ட் நட்ஸ் இல்லை எனி கைண்ட் ஆஃப் நட்ஸ் போட்டு கிரைண்ட் பண்ணும்போது நீங்கள் ஓவர் கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட சாலிட்ஸ் அண்ட் ஆயில் செப்ரேட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? இந்த சேம் வே ஃபர்மெண்டட் கொக்கோவை நம்ம கிரைண்ட் பண்ணும்போது கொக்கோ சாலிட்ஸ் அண்ட் அதோட கொக்கோ பட்டர் தனியாக செப்ரேட் ஆகும். இது தனியாக செப்ரேட் ஆன இது ரெண்டையும் எமல்சிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அது கூட ஸ்வீட்னஸ் சேர்த்துவாங்க. ஸோ கவர்ச்சர் சாக்லேட்டில் உங்களுக்கு கொக்கோ பட்டர் இருக்கிறனால தான் அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, பேலட்டுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது, வாயில் வச்சுன்னா கரையிற மாதிரி டெக்ஸ்சர் இருக்குது. நம்ம வாங்குகிற மில்கோட ரேட் கம்மி தாங்க, ஆனால் அதிலிருந்து கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸோட ரேட் அதிகம். லைக் கீ, பட்டர், சீஸ் இதெல்லாம். இந்த சேம் வே இந்த கொக்கோ பட்டரும் ஹை ப்ரைஸுங்க. திஸ் இஸ் த ரீசன் வை premium chocolates are always expensive. Most of the bakers they refrain from using expensive premium chocolates. உங்களுக்கு ஏன்னு தெரியுமா? Because processing is little tricky. Couverture chocolates நம்ம மெல்ட் பண்ண உடனேவே அதை யூஸ் பண்ண முடியாது. அதை சீடிங் மெத்தட்லேயோ டேபிள் மெத்தட்லேயோ நம்ம டெம்பர் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். கவர்ச்சர் சாக்லேட் ஹீட் பண்ணும்போது அதோட மாலிக்யூல்ஸோட அலைன்மெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். அதை மறுபடியும் நம்ம சேம் ஃபார்முக்கு கொண்டு வர ப்ராசஸ் பேர் தான் டெம்பரிங். கவர்ச்சர் சாக்லேட்ஸ் நீங்கள் கரெக்டாக டெம்பர் பண்ணலன்னா அந்த சாக்லேட்ஸ் சீக்கிரமாக சாலிட்ஸ் ஆகாது, இல்லை ஸ்டிக்கியாக இருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்த உடனே அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ரியல் சாக்லேட் அக்ரெசிவ் ஹீட்டில் நீங்கள் மெல்ட் பண்ணிங்கன்னா அதோட மாலிக்யூல்ஸ் ரீஅலைன் ஆகாது. ஸோ தட் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது செட் ஆகாது. ஹீட் ரெசிஸ்டண்ட் இல்லாதனால ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனேவே அது மெல்ட் ஆயிரும். அதனால தான் நிறையா பேர் இந்த கவர்ச்சர் சாக்லேட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆல்சோ இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ தட் மோஸ்ட் ஆஃப் த பேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறது காம்பவுண்ட் சாக்லேட்ஸ். காம்பவுண்ட் சாக்லேட்ஸில் கொக்கோ பட்டருக்கு பதிலாக வெஜிடபிள் ஃபேட், ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இதனால தான் அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நமக்கு வருது. காம்பவுண்ட் சாக்லேட் இஸ் லெஸ் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ஆஸ் கம்பேர்ட் டு ரியல் சாக்லேட்ஸ். பட் சாக்லேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் பாயிண்ட், நீங்கள் எதையுமே காம்பவுண்ட் ஆகட்டும் ரியல் சாக்லேட்ஸ் ஆகட்டும் ஹை டெம்பரேச்சரில் நீங்கள் அதையே மெல்ட் பண்ணவே கூடாது. பட் இந்த காம்பவுண்ட் சாக்லேட் நம்ம யூஸ் பண்ணி செய்யும்போது அது உங்களுக்கு செட் ஆயிரும், ஈஸியாக மெல்ட் ஆகாது. ஹோல்ட்ஸ் இட்ஸ் ஷேப் இன் ரூம் டெம்பரேச்சர் ஆல்சோ. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பேக்கர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. உங்கள் சாக்லேட்டை நீங்கள் கரெக்டாக டெம்பர் பண்ணியிருக்கீங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா அதோட க்ளாஸி ஃபினிஷ், ஸ்னாப்பிங் சவுண்ட், நான் ஸ்டிக்கி அண்ட் செட்டிங். இப்போ சாக்லேட் பி இட் அ கவர்ச்சர் ஆர் காம்பவுண்ட் எதுவாக இருந்தாலும் எந்த டெம்பரேச்சரில் அதை ஹீட் பண்ணணும்னு பார்க்கலாம். மோஸ்ட்டாக 35 to 40 டிகிரி இதில் தான் நீங்கள் பண்ணணும். அதுவும் காம்பவுண்ட்னா 40 வரைக்கும் போகலாம். ரியல் சாக்லேட்ஸ்னால் மேக்ஸிமம் 35 டிகிரியில் நீங்கள் மெல்ட் பண்ணிடணும். வென் யூ ஆர் யூஸிங் ரியல் சாக்லேட்ஸ், மெல்ட் பண்ண சாக்லேட்ஸ் கூல் டவுன் பண்ணணும். 29 டிகிரி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மோல்டில் போர் பண்ண முடியும். whereas in compound chocolates நீங்கள் மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இட்ஸ் ரெடி டு யூஸ், நீங்கள் மோல்டில் போர் பண்ணிக்கலாம். சாக்லேட் மெல்ட்டிங்லேயும் 2 வேஸ் இருக்குது. ஒன்று டபுள் பாய்லர் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று நம்ம மைக்ரோவேவ் அவனில் மெல்ட் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் நீங்கள் மைக்ரோவேவில் பண்ணிங்கன்னா அட்டை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அட் த பர்ஸ்ட் ஆஃப் 30 செகண்ட் இன்டர்வலில் 2 or 3 அக்கார்டிங் டு யர் சாக்லேட் ரூம் டெம்பரேச்சர் இது மாறும். Case of using double boiler method, water should just be steaming, not roll boiling. roll boiling டெம்பரேச்சரில் நீங்கள் மெல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சாக்லேட் ஆயில் செப்பரேட் ஆயிரும், இல்லைன்னா அது சீஸ் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்டீமிங் வாட்டரில் நீங்கள் மெதுவாக மெல்ட் பண்ணி எடுங்க. இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி க்ளாஸி ஃபினிஷ் உங்களுக்கு வரணுன்னா நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுலேருந்து செட் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இப்போ சாக்லேட்ஸ் பற்றி பார்த்தோம், மெல்ட் பண்ணுறதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செட்டிங். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 15 மினிட்ஸ், மோர் தென் 15 மினிட்ஸ் ஆகாது உங்களுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 an hour ஆகும். நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா இந்த டைமிங்லேயே மோல்டை விட்டு அது வெளியே வந்துடும். சப்போஸ் உங்கள் சாக்லேட்டில் க்ளாஸி லுக் இல்லை, ஸ்டிக்கியாக இருக்குது, பிரேக்கிங் அப்போது ஸ்னாப்பி சவுண்டு வரல, சாகியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டெப்பில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ரிப்பீட் த ப்ராசஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.